கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சாந்திகஸ் பத்தி தெரிஞ்சிருக்குங்க. சாந்திகஸ்க்கு ஒரு வாட்டியாவது போய் பார்த்துருப்பீங்க. அங்க ஹாஸ்பிட்டல், கேன்டீன், பார்க் இந்த 3ம் இருக்குங்க. இத தவிர வேற ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பார்க்குள்ள போனீங்கன்னா, சைடுல ஒரு நடைபாதை போட்டிருப்பாங்க. அது கூழாங்கல் பதிச்சு போட்டிருப்பாங்க. இதுல செப்பல் இல்லாம வெறும் கால்ல தாங்க நடக்கணும். ஏன் செப்பல் இல்லாம நடக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாம் பாதத்துல முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நரம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் சீராகுங்க. அதனால தான் செப்பல் இல்லாம நடக்கணும். இது ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மாரி தாங்க. அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்பவே கால் வலிக்குங்க. நடக்கவே முடியாது. ஆனா 2, 3 வாட்டி நடந்து பார்க்கும்போது பெயின் அவ்வளவா தெரியாதுங்க. நான் எப்போ இங்கே போனாலுமே ஒரு 10 டைமாவது நடந்துட்டு தாங்க வருவேன். நீங்களும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பா இத நடந்து பாருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. பாப்பாவுக்கு ஃபீவர் அதனால தாங்க அங்கே போயிருந்தோம். அங்க பாப்பாவுக்கு எதுவுமே சாப்பிட்றக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு மாதுளம்பழ ஜூஸ் வாங்கி குடுத்து குடிக்க வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோங்க.